வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இப்போ புதுசாக வந்திருக்க 5 படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 படங்களுமே தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன மலையாள படமான மரண மாஸ் அப்படிங்கிற காமெடி கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே பனானா சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு சீரியல் கில்லரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த சீரியல் கில்லரோ வயசானவங்களை மட்டும் குறி வச்சு கொலை செஞ்சுக்கிட்டே வரான். ஸோ இந்த ஒரு கேஸில் குற்றவாளி நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போய் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறம் அவர் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸும் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவோ பொறுப்பு இல்லாத ஒரு நபர், வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு லவ்வரும் இருக்காங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, ஹீரோ பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதுனாலையும் சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணதுனாலையும் பிரேக்கப் பண்ணிடுறாங்க. அதாவது லவ்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுறாங்க. ஹீரோ இந்த சோகத்துல இருந்து வெளியே வராம இருந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல இந்த சீரியல் கில்லர் என்ன பண்றாரு, 4வதா ஒரு வயசானவரை தேடிட்டு இருக்காரு. அவர் தேடிட்டு இருக்க அந்த வயசானவரே அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்க ஒரு சுச்சுவேஷன்னால அவங்க 2 பேரும் பஸ்ஸுக்குள்ள ஏறிடுறாங்க. மொத்தமா அந்த பஸ்ஸில் கடைசியா எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் தான் இருக்காங்க. டிரைவர், கண்டக்டர், நம்ம ஹீரோயின், அந்த சீரியல் கில்லர், அந்த வயசானவர் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் இருக்காங்க. அந்த நேரத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. அந்த சம்பவத்தினால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்த அந்த 5 பேருக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்கே என்ன நடக்குது, கடைசியாக சீரியல் கில்லரை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் மொத்தமாகவே ஒரு 5-6 கேரக்டர் தான் அதிகமாக காட்டுவாங்க. அவங்களுடைய ஆக்டிங் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக ஹீரோவுடைய ஆக்டிங்கும் அந்த சீரியல் கில்லருடைய ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. இதில் சீரியல் கில்லராக வரக்கூடிய ராஜேஷ் மாதவனுடைய ஆக்டிங்கை பற்றி சொல்லணும்னா, ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு காமெடியாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா பார்வையாலேயே மிரட்டி விட்டுருப்பாரு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காமெடி ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கதையும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருப்பாங்க. பட் செகண்ட் ஹாஃபில் தான் சில சீன்ஸ் எல்லாம் அன்வான்ட் சீன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு செகண்ட் ஹாஃபில் காமெடி கொஞ்சம் அதிகமாக இல்லை. கிளைமேக்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக த்ரில்லிங்காக எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம 2வதா பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன C4 சிண்டா அப்படிங்கிற ஒரு மலேசியன் தமிழ் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த படத்தில் கமர்ஷியல் ஆக்ஷன்ஸ்லாம் இருக்காது. இது ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு எமோஷ்னலான ஜாலியான லவ் ஸ்டோரி பார்க்க பிடிக்கும்னு சொல்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்துடைய ஸ்டார்டிங் சீரியலையே ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோவுடைய ஃபேமிலியில் அவங்க அப்பா என்ன சொல்லிடுறாரு, ஜாதகம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் ஹீரோயினுடைய அம்மாவோ ஜாதகம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, ஹீரோவுடைய அப்பாவுக்கு தெரியாமல் அவருடைய டேட் ஆஃப் பர்த்தை ஹீரோயினுடைய அம்மா கிட்ட கொடுத்துட்றாரு. ஸோ ஹீரோயினுடைய அம்மா போய் ஒரு பக்கம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவில் இந்த பிரச்சனையினால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் இதை சரி பண்ணுறதுக்காக காரில் பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் டிராவல் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த ஜோசியரும் என்ன சொல்லிடுறாரு, இவங்க 2 பேருக்கும் ஒத்து வரவே வராது, 2 பேருக்கு நடுவில் சண்டை வரும், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்தால் நல்லா இருக்காது லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த பக்கம் காரில் போயிட்டு இருந்த இவங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இந்த ஆக்சிடென்ட்ல அவங்களுக்கு பயங்கரமாக பிரெயினில் டேமேஜ் ஆகி ஹீரோவுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. ஹீரோயின் கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன நடக்குது, ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. நான் இப்போ சொன்னது படத்தில் வரக்கூடிய வெறும் 20 மினிட்ஸ் சீன்ஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த படம் ஓவராலாக 2 hours 47 minutes ஓடும். ஸோ மீதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய கதை நம்ம பார்த்து பழகின கேட்ட கதையாக இருந்தாலும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் நட்பு, லவ், காமெடி, எமோஷனல், சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லி கலந்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பெருசாக லவ் சீன்ஸ் எல்லாம் காட்ட மாட்டாங்க, பெருசாக டச்சிங் சீன்ஸ்லாம் இருக்கவே இருக்காது, அடல்ட் கண்டென்ட்லாம் இருக்காது, வைலன்ஸ் இருக்காது. ஒரு ஃபீல் குட் மூவியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடித்த எல்லாத்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்தை பார்க்கும்போது எங்கேயுமே நீங்கள் படம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்கு வராது. ரியலாக அப்படின்னு நடிச்சிருப்பாங்க, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பாங்க. அதுலேயும் ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் பேசிக்கக்கூடிய அந்த சீன்ஸ்லாம் ஹியூமர் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் லவ் ஸ்டோரி மூவி தான். சீதாராமம் படம் அளவுக்கு பெருசாக லவ் ஸ்டோரியை
சொல்லலாம் அப்படின்னாலும் ஓரளவுக்கு இந்த படத்துடைய கதை ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஒன் டைம் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் 2.25 மணி நேரம். ஸோ அந்த அளவுக்கு லென்த்தியாக இருக்குது. அதை கொஞ்சம் ட்ரிம் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் படமாக கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். ஸோ இந்த படம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூடிய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 8.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன நூனாஸ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் காமெடி படம். இந்த படம் ஒரு ஃபீல் குட் மூவி. இந்த படத்தோடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அவங்களுடைய சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. அம்மா அப்பா பாட்டி இவங்க எல்லாருமே வித்தியாசமான ஒரு சிக்னேச்சர் டிஷ் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிக்கும். ஹீரோ வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. அந்த இமோஷனல் ஃபீலிங்ல இருந்து வெளியே வராத நம்ம ஹீரோ ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாரு. அதாவது பாரம்பரிய முறைப்படி சமையல் செஞ்சு நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாரு. நம்ம ஊர்ல இந்த கிராமத்து சமையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சமையலை செஞ்சு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. இதுக்காக இத்தாலிய வம்சாவளியை சேர்ந்த சில பாட்டிகளை எல்லாம் வர வச்சு வேலைக்கு வைக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு, கடைசியா அந்த பிசினஸ் சக்சஸ் ஆச்சா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்னன்னா, ஹீரோவுடைய ஆக்டிங் நல்லாவே இருக்கும். இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி. பட் ஸ்லோவா தான் கொண்டு போயிருப்பாங்க. டெக்னிக்கலா நல்லா ஸ்ட்ராங்கான படம் தான். ஃபீல் குட் மூவிலாம் பார்க்கறதுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்க இந்த படத்தை தாராளமாக ட்ரை பண்ணலாம். நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் கூடிய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பெருசாக அடல் கண்டெல்லாம் இல்லை. ஃபேமிலியோடயே பார்க்கலாம். இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சா ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2024 வருஷம் ரிலீஸ் ஆன தெலுங்கு படமான சாரி 111 அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் ஸ்பை த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு மால்குள்ள ஒரு ஸ்டேஞ்சர் ஒருத்தர் உள்ளே போய் பாம் பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. அங்கே பாம் பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக ஒரு ஏஜெண்ட்டை தேடுறாங்க. அப்போ தான் 111 அப்படிங்கிற ஏஜெண்ட்டை சேர்ந்த சாரி அப்படிங்கிற ஒரு நபர்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாங்க. இவர் ரொம்ப ஸ்லோவாக தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவார். பட் ரிசல்ட் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இவங்க டீமோட சேர்ந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் வரக்கூடிய இந்த ஃப்ளாஷ்பேக் சீன், ட்விஸ்ட், இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங் கூடிய அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 4.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2025 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான வாமனா அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு லோக்கல் கேங்ஸ்டராக இருக்காரு. அதாவது பெரிய ஒரு ரவுடி கிட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு லோக்கல் ரவுடி தான். இவர் ஆப்போசிட் கேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை போட்டு தள்ளிடுறாரு. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த சரக்கு எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. ஸோ இதனால் ஆப்போசிட் கேங்கை சேர்ந்தவங்க யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் பெருசாக லாஜிக்லாம் இருக்காது. ஆக்ஷன் சீன்ஸ் தான் நிறைய இருக்கும். காரணமே இல்லாமலாம் ஆக்ஷன் சீன்ஸ் வரும். ஸோ இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.